அங்க பாத்தீங்களா பட்டாளத்து பெரிய தம்பி மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். இந்த பெரிய தம்பி கோயில் மாடு மாதிரி திரியறான். அவனை அடக்கி வைக்க நம்ம கிராமத்துல யாருக்குமே தைரியம் இல்லடி. பட்டாளத்திலே அவன் அடங்கல இருந்தானே இங்க துரத்தி விட்டாங்க. ஏண்டி சுலோச்சனா, உங்க அப்பாட்ட சொல்லி அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கிறதானே? எங்க அப்பாவுக்கோ கோவம் மூக்கு மேல துள்ளி குதிக்கும்,
பெரிய தம்பியும் மொரட்டு ஜென்மம். அப்புறம் வம்புதான். சரிடி, நாங்க வர்றோம்டி. நான் வரேன். நாங்க போயிட்டு வரோம். என்னடா இந்த தோப்புக்குள்ள நீ எங்க ஒண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. புரியுதா? ஆமா, உன்னை நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் என்ன பார்த்து பயந்து ஒண்ணு? நான் என்ன பேய பிசாசா? சாதாரண மனுஷம்மா. நீ பட்டாளத்தான். கண்ணா சுலோச்சனா, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஏன் என்ன வெறுக்கிற? நான் தான் சொன்னேனே நீ பட்டாளத்தான்னு. உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏய், வாந்தியா வருது? சுலோச்சனா, உன்னை இந்த தோப்புக்குள்ள எங்க வெட்டி புதைச்சாலும் யாருக்கும் தெரியாது. மரியாதையா என் இஷ்டப்படி நடந்துக்க. அடி. ஏய், தள்ளியா விடுற? எங்கடி போயிடுவ? உன்னை விட்டான பார். முருகா, என் பொண்ணோட குரல் மாதிரி இல்ல? என்னமாச்சு? ஏன் அப்படி விடுவ? பயப்படாம சொல்லு. வந்து நான் தோப்பு வழியா தனியா வரும்போது வரும்போது சரி சரி, வண்டியில இரு, வீட்டுல போய் சம்பூர்ணம். வர வழியில என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்தது? உன் பொண்ணு ஆத்தங்கரை தோப்புல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். என்னங்க சொல்றீங்க? கவலைப்படாதே, நான் நினைக்கிறேன் ஏதோ காத்து கருப்பு கண்டு பயந்துருப்பான்னு. நீ என்ன பண்ற? விபூதி எடுத்து பூசு. போல போ. சுலோச்சனா, என்னடி நடந்தது? அம்மா, அந்த பெரிய தம்பில அதம்மா அந்த பட்டாளத்தான். அவன் என்ன வழி மறிச்சு வம்பு பண்ணான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை அந்த பக்கமா அப்பா வண்டி வந்தது. நான் தப்பிச்சேன். ஏண்டி, பெரிய தம்பிய பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? மூச் சொல்லியிருந்தா இந்நேரம் வெட்டுபலி குத்துபலி ஆயிருக்குமே. புத்திசாலித்தனமான காரியம் பண்ணிட்டேன். சரி சரி, உள்ள போ. ஏங்க, என்ன? நாத்தங்கால் பயிரை எத்தனை நாளைக்கு விட்டு வச்சிருக்க முடியும்? என்னடி கேள்வி இது? காலாகாலத்து நாத்து புடிங்க அடுத்த வேலை நட்டாத்தான் நல்லா விளைஞ்சு பலன் கொடுக்கும். நாத்து மட்டுமா? ஒன்னும் அப்படிதாங்க. நீ காலை பிடிக்கும் போதே நினைச்சேன்டி, சுத்தி வலிக்காம நேரடியா விஷயத்துக்கு வா. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொண்ணு சுலோச்சனாவுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. ஏண்டி அறிவு கட்டவள, உனக்கு புரிஞ்ச விஷயம் எனக்கு புரியாம போயிடுமா? நானும் அப்பந்தாண்டி நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? மாப்பிள்ளை எந்த ஊருங்க? பட்டணம். அவங்களும் நம்மள மாதிரி பாரம்பரியமான குடும்பம். அவங்கள பத்தி கேள்விப்பட்டதுல அந்த குடும்பத்தோட தான் சம்பந்தம் பண்ணிக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வாரத்திலே பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப சந்தோஷங்க. சுலோச்சனா, மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. இந்த புரோக்கர் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவரா. இவர் சரின்னு சொன்னா அவங்களுக்கும் சம்மதம் தானா? சுலோச்சனா, காபி எடுத்துட்டு வாமா. ஓமா. முதல்ல அவர் குடும்பம் நல்லா இருக்கு. காபி போ போ, பொண்ணு நல்லா இருக்குன்னு. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து
பெரியவங்க யாரும் வரலையா? அதனால என்னங்க, நான் பார்த்தா அவங்க பார்த்த மாதிரி தாங்க. ஏன் தரகுறேன், மாப்பிள்ளையோட போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? போட்டோ தானே கேட்டேன், அதுக்கு ஏன் அப்படி சிரிக்கிற? போட்டோ எடுத்தா செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த குடும்பத்துல யாருமே போட்டோ எடுத்துக்கிறது இல்ல. யோ, ஆமா, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? யோ சௌத்தகனே, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கியா? எங்க பரம்பரையிலும் இது வரைக்கும் யாருமே போட்டோ எடுத்ததே கிடையாது. அப்படியா? இந்த ஒத்துமை நினைச்சு பார்த்த சிரிச்சுட்டேன். இந்த ஒரு பொருத்தம் போதையா, கல்யாணம் முடிஞ்சுதான் வச்சுக்கோ, போயா. அம்மா, என்னங்க மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு. சுட்டுக்கிட்டு இருப்பாரா? எத? யோ சௌத்தகனே, மாப்பிள்ளை என்ன உத்தியோகம் பாக்குறாருன்னு கேக்குறாங்க. மிலிட்டரியில உத்தியோகம். அம்மா, அம்மா. ஏண்டி அடுப்பு உதறவ நானே அழல, நீ ஏண்டி அழுவுற? அது இல்லம்மா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம். இப்ப பண்ணிக்காம கிழவியான பிறகு பண்ணி போறியா? நிஜமா சொல்றேம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொல்ற? ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. மாப்பிள்ளை கருப்பா சிவப்பானே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல? அவர் மிலிட்டரியில இருக்காராம். அதனால என்னவா? மிலிட்டரிக்காரங்கனால எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா விடேம்மா. தப்பு உன் மேல இல்லடி, என் மேலதான். நீ குழந்தையா இருந்தப்ப பட்டாளத்துக்காரன் வரான்னு உன்னை பயமுறுத்தி உனக்கு சோறு ஊட்டின பாரு, அந்த பயம்தான் இன்னைக்கு உன்னை விடல. பட்டாளத்துல வேலை செஞ்சா என்னடி, அவனு நம்ம மாதிரி மனுஷன் தானே. மரியாதையா அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் நல்லது. அதான் முடியாது சொல்றேன்ல. இத அப்படியே உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. அவராச்சு நீயாச்சு. கல்யாணம் வேண்டாம். ஏன் முன்னால நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? நான் உங்களை எல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிறான். நல்லா கேட்டுக்கோ, இந்த வீட்டுல நான் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்டக்கூடாது. அப்படி தாண்ட காலை முறிச்சு விடுவேன். ஏண்டி மோட்டு வழியை பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? முடியாதுன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சேரு. இங்க பாருடி, எந்த தாய் தகப்பனும் பெத்த பொண்ணை புடிச்சு பாழுங்கணத்துல தள்ளிட மாட்டாங்க. என்னையா செவத்த கனி, பொண்ணு பாத்தியா? பொண்ணு எப்படி? பொண்ணு அழகில ரதிங்க, சும்மா சொல்லக்கூடாது. அம்மா எப்படி இருந்தா நமக்கு என்னையா? பொண்ணு எப்படி அத சொல்லு. சரிதான், இடி இடிச்சா வெடி வெடிக்குதான்னு கேட்பாங்க போடுது. காது டமாரங்கிறத நான் மறந்துட்டேன். யோ செவத்த கனி, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்னம்மா? எனக்கு காது டமாரமா? காது கிளியரா கேக்குது. என்ன அதிர்ச்சி? காது நல்லா கேக்குது. என்ன எப்பவும் கேட்காது, அப்பப்ப கேக்கும். எப்ப கேக்கும்? எப்பப்ப கேக்குங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால எப்பவுமே ஒழுங்கா மரியாதையா பேசு. ஏந்திரி. ஏன்? ஐயா காத்துக்கிட்டு இருக்காரியா, எந்திரிச்சு வா. காது செவிடுன்னு பாக்குறியா? நான் ஒரு மாதிரியான ஆளு, முகத்தை பார்த்தே நினைக்கிறத சொல்லிடுவேன். என்னங்க? எஸ், தரகர் வந்திருக்காருங்க. வணக்கங்க. உட்காரியா. பொண்ணு எப்படி இருக்கு? கிளி மாதிரி இருக்குங்க. மூக்கு வளைஞ்சிருக்குமோ? ஐயோ, ஜோக் அடிக்கிறீங்களே. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணை மருமகளா அடையறதுக்கு நீங்க கூ 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 கொடுத்து வச்சிருக்கனுங்கறியா? ஆமா. அதுக்கு ஏன் இப்படி கூவுற? போட்டோ வாங்கிட்டு வந்தியா? இல்லைங்க. ஏன்? அவங்க பரம்பரையிலேயே போட்டோ எடுத்துக்கிற வழக்கமே இல்லையா? ஓஹோ, இந்த பரம்பரை சேர்ந்த பரம்பரை போல் இருக்கு. இத ஏங்க, போட்டோவை பார்த்தா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதுதான் ஏன் தப்பா போச்சு. அப்ப நான் மிலிட்டரியில இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் இவளை நிச்சயம் பண்ணிட்டு எனக்கு தந்தி அடிச்சாங்க. விடிய காலையில கல்யாணம், இருட்டுல தாலிய கட்டினேன். அப்ப இந்த மூஞ்சிய சரியா பார்க்கல. சாந்தி முகூர்த்தம், அப்பவும் இந்த முகத்தை சரியா பார்க்க முடியல. விடிஞ்சு பார்த்தா இந்த மூஞ்சி, அதோட லவுட் ஸ்பீக்கர் வேற. 25 வருஷமா
இந்த ரோதனை தான். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வளமான வாழ்க்கைய பத்தி சொன்னேன். வளவளன்னு பேசுறாரு அந்த ஆளு. சுத்த மோசமான ஆளியா நீரு. அதல்ல. போங்க, பக்கத்துல ஆள் இருக்கு. கழுத, இங்க வா. என்ன பேசணுங்கிறீங்களா? என்ன நம்ம பையன் இல்ல, நம்ம பையன். அந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ண வேண்டாமா? ஏன் கத்துறீங்க? எனக்கு என்ன காது செவிடா? பையன் பொண்ணை பாக்கணுங்கிறீங்க, அவ்வளவுதானே? நல்லா பாக்கட்டும். அவன் தான் இப்ப லீவ்ல வரப்போறான்ல, அவனுக்கு இப்பவே ஒரு லெட்டர் எழுதி போட்டுடுங்க. அவன் போய் முதல்ல பொண்ணை பாத்துட்டு வரட்டும். அவனுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். என்ன கரெக்ட்டுங்கறியா? கரெக்ட் தாங்க. அதான் வினோத், நம்மளோட ஆபீசர் பேசுறப்ப தேசப்பற்று முரளி குடும்பத்துக்கே சொந்தம். அவங்க அப்பா ஆபீசரா இருந்தப்ப நான் சோல்ஜரா இருந்தேன். இப்ப அவரோட சன் ஆபீசரா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார்ல, அதை கேட்டப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? எங்க அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார். எஸ், உங்களுக்கு லெட்டர் வந்துருக்கு. என்ன மேட்டர் முரளி? எனக்கு பொண்ணு பாத்துருக்காங்களாம். அப்பா எழுதியிருக்காரு. அச்சா, பொண்ணு பிஏவா எம்ஏவா? பிகே. பிகேவா? வாட் டு யூ மீன்? பிகேன்னா பட்டிக்காடுன்னு அர்த்தம். ஓ, வில்லேஜ் கேர்ளா? ஏய், ஐ லைக் வில்லேஜ் கேர்ள்ஸ். ஒய்? நம்ம நாட்டோட உண்மையான பண்பாடு கிராமத்துல தானே இருக்கு. யூ ஆர் ரைட். பொண்ணுடைய போட்டோ இருந்தாலாவது உன் உட்பி எப்படின்னு பார்க்கலாம். ஆமா முரளி, இதுக்கு முன்னாடி பொண்ணை பாத்திருக்கியா நீ? இல்ல, லீவ்ல ஊருக்கு போறோம்ல, ஆந்துவே பொண்ணை பார்த்துட்டு தானே போவேன். பொண்ணை பாக்குற வேகத்துல என் தங்கச்சியை பார்க்க மறந்துடாத. ஏய், ஷர்மிலிய பார்க்காம போவேனா? அடுத்த மாசம் லீவ்ல அவசியம் வர்றேன்னு அப்பா கிட்டையும் ஷர்மிலி கிட்டையும் சொல்லு. ஷூர். ஆடு. என் வயிறு குமுறுது, பொண்ணு காணமேன்னு. உங்க உடம்பு பதறுதா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு நெஞ்சழுத்தம் ஜாஸ்திங்க. என்னடி கேட்ட? ஏன் கவலை எனக்கு தாண்டி தெரியும். என் பொண்ணு எங்கேயா பாத்தியான்னு எவன் கிட்டடி போய் கேட்க சொல்றேன்? அப்படி கேட்டா சொக்கலிங்க பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊர் பூரா தம்பட்ட அடிப்பானுங்கடி. அதுக்கப்புறம் என் மானம் போயிடும், மரியாதை போயிடும். அப்புறம் தூக்குல தொங்க வேண்டியதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் தான் அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்க பொண்ணு எங்கேன்னு யாராவது என்ன கேட்டா நான் என்னங்க பதில் சொல்வேன்? சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி தொலை. யாராவது கேட்க போறாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துறானா?
நீ பொண்ணு வளர்த்த லட்சணம் அவ இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழுத்தோண்டி பறிச்சுட்டு போயிட்டான். ஏதா பேசுற கோலா விடும். போடி விட பா. இந்த ஓட்டத்தை நீ ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தீன்னா ஃபர்ஸ்டா வந்திருப்பேன். பின்னாடி யார் துரத்துறது? பென் ஜான்சனா? என்ன காப்பாத்துங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ முதல்ல இந்த பக்கம் வா. நீயா? பெரிய தம்பி, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், என்ன டிஸ்மிஸ் பண்றது சரியில்லை சார். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சார், அவரை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ரீகன்சிடர் பண்ணுங்க. நோ, இட் இஸ் இம்பாசிபிள். கூட இருக்கிற கேப்டனையே கொலை செய்ய துணிஞ்சவன் ஏன் இந்த நாட்டையே காட்டி கொடுக்க தயங்க மாட்டான்? மிலிட்டரி சட்ட பிரகாரம் இவனுக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம். நாங்க டிஸ்மிஸ் தான் பண்றோம். யூ மே கோ. ஆமாண்டா பெரிய தம்பி. எதுக்காக இந்த பொண்ணை துரத்திட்டு வர? டேய், இது மிலிட்டரி கேம்ப் இல்லடா, என் சொந்த விஷயம். நான்சென்ஸ். ஒரு பொண்ணோட மானத்தை பறிக்க நினைக்கிறது சொந்த விஷயமா? இத நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதி கொடுக்க நீ யார் மேன்? உன் அதிகாரத்தெல்லாம் மிலிட்டரியோட வச்சுக்க. உன் பாச்சா இங்க செல்லாது தம்பி. செல்லுமா இல்லையான்னு இப்ப பாத்துடலாம். ரொம்ப நன்றிங்க, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நீ யாரு? எந்த ஊரு? என்ன நீ பேர கேட்டாலும் அழற, ஊரை கேட்டாலும் அழற. சரி, கேட்கல விடு. அந்த தடியை உன்னையே துரத்திட்டு வந்த, அதையாவது சொல்லு. அந்த அந்த தடிய என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா. உனக்கு அவனை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பண்ணிக்க வேண்டாம். ஏய், அந்த ஆபத்துல இருந்தா உன்னை நான் காப்பாத்திட்டேன்ல, இன்னும் ஏன் அழற? உனக்கு எங்க போனோம்? என் தோழியோட ஊருக்கு. அட்ரஸ் இருக்கா? இருக்கு. எங்க? பையில இருக்கு. பை? பை பை எங்க? ரயில்ல. ரயில்? ரயில் தான் போயிடுச்சு. மக்கு, இப்ப என்ன பண்ண போற? அதான் தெரியல. சாப்பிட தெரியுமா? அப்புறம் யோசிச்சு சொல்லு. இப்ப என் கூட வா. வா. என்ன யோசிக்கிற? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஜீப் ரிப்பேர் ஆயிருச்சு, காலையில தான் புறப்பட முடியும். பக்கத்துல ஃபாரஸ்ட் பங்களா ஒண்ணு இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம். வா. வாமா. சார், மிலிட்டரி சார், மிலிட்டரி சார், சார், மிலிட்டரி சார். என்ன? காட்டு மிருகங்கள்லாம் கத்துது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கரண்ட் வேற இல்ல, நானும் வெளியே வந்து படுத்துக்கிறேன்னு. என்னது? வெளியே வா. நானே 2 சீட்டர்ல படுத்திருக்கேன். சரி, எனக்கும் ரொம்ப குளிருது, நானும் கூட வந்து படுத்துக்கிறேன். போ, நானும் வரேன். போ 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 போ. ஜோஜோ, சரியா போச்சு.
Hi, Sharmili. Hi, Murli. How are you? I'm fine, thank you. வரேன்னு ஒரு லெட்டர் கூட போடலையே. கார்டு கிடைக்கலையா இல்ல பேனால இங்க் இல்லையா? டைம் இல்லை. மிலிட்டரிக்காரங்க எல்லாரும் இதே மாதிரிதான். எங்க அண்ணன் இப்படிதான் சொல்லுவான். ராம்ஜி சாமான் சப் அத ले जाओ. வா, வா. Come on, let's go, yeah. அப்பா எப்படி இருக்காரு? Huh? You're fine. Come on, have it here, Thank you. please. ம். அண்ணன் எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன கொஞ்சம் மெலிஞ்சுதான் இருக்கான். பாவம் கல்யாண கவலை போல இருக்கு. அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் பொண்ணு பார்க்க சொல்லு. அம்மா அப்பா எங்க? காசிக்கு போயிருக்காரு. போற காலத்துக்கு புண்ணியம் சேர்க்கணுமே. ஒரு வாரத்துல வந்துருவாரு. அதனால நீங்க வந்த கையோட ஓடாம இருந்து அப்பாவை பார்த்துட்டு தான் போடும். நேயர் விருப்பம் மாதிரி இது என்னோட விருப்பம். ஓகே? நீ சொன்னா மறுத்து பேச முடியுமா? ஓகே. That's good. Have it. Thank you. Have it, please. எடுத்துக்கங்க. சாப்பிடு சாப்பிடு. ம். ம். लड़की कौन है? मालूम नहीं. வயசு பொண்ண கூட வச்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பணுமா? இதுதான் விஷயம். பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்ட அழுதுரும். இந்த பொண்ணுக்கு நான் வச்சிருக்கிற பேரு மைனா. நீங்க மிலிட்டரி மேன் முரட்டுத்தரமா கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் அன்பா நைஸா தான் கேட்கணும். நான் கேட்கிற பாருங்க. चाय कैसा है? இல்ல தமிழ் தமிழ். டீ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே. உங்க சொந்த பேர் என்னங்க? வேணாம் வேணாம் சொல்ல வேணாம். உங்க அப்பா பேர் என்னங்க? சொந்த ஊர் எதுங்க? என்னம்மா ஏன் அழுவுறீங்க? எனக்கு யாரும் எதுவும் கேட்க வேணாம். நான் இங்க வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். நான் அப்பவே சொன்னல கேட்காத. தெரியாம கேட்டேன். தப்புதான். இனிமே கேட்கவே மாட்டேன். பட்டாளத்துக்காரங்க எல்லாரும் ரொம்ப முரட்டுத்தனமானவங்கன்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. இவருக்கு எவ்வளவு தங்கமான மனசு. அந்த புறாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்க கூடாதா? வலிக்குதே. அம்மா ஐயோ வலிக்குதே. ஐயோ ஐயோ வலிக்குதே அம்மா. ஐயோ என்ன என்னாச்சு? கால் என்ன ரத்தம்? அடிபட்டுச்சு. கொஞ்சம் இரு, மருந்து கொண்டு வரேன். வா. மெதுவா மெதுவா பார்த்து. ஒரு இடத்துல உட்கார சொன்னா கேக்குறியா? மெதுவா. இங்க காலை காட்டு. வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? மருந்து வேண்டாமா? அது இல்லைங்க. என் கால் உங்க மேல படுது. அது பாவம் இல்லையா? அசடு அசடு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. சும்மா இரு. அடி ஒண்ணும் பெருசு இல்ல. என்ன என்ன அடிபட்டுக்கு மட்டும் தெரியும். ஐயோ கத்து.
அவ்வளவுதானே. சரி, இப்போ எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. மருந்து எரியலையா? மருந்து எரியுது, உங்க கைப்பட்டதும் சிலு சில்லுன்னு இருக்கு. என்ன முரளி? அந்த பொண்ணு கால் அடிபட்டு போச்சு, மருந்து போட்டு விடு. இந்த நேரத்துல இவ எங்க இங்க வந்தா? மருந்த போடவரா? என் தலையில கல்ல போடவரா? ஐயோ, ஐயோ, இப்படி மழையில நினைஞ்சிட்டு வந்தா இவர் உடம்பு என்னத்துக்காகுது? என்ன முரளி இது? உங்க உடம்ப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. மழை வந்தா எங்கேயாவது ஒதுங்கி நிக்க கூடாது? இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்களே. அவர் நினைஞ்சா இவ்வளவுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அது வந்து பாதி நினைஞ்சிட்டேன், அப்புறம் ஒதுங்கி என்ன பிரயோஜனம்னு முழுசா நினைஞ்சிட்டேன். அதான். முரளி, முரளி, முரளி. ஹலோ அங்கிள். பரவாயில்ல, படுத்துக்கோ. கைமிலி, மருந்து ஏதாவது கொடுத்தியா? டாக்டர் வந்து பார்த்தாரா? அங்கிள், லைட்டா ஜலதோஷம் தான். வெறும் தும்மலுக்கு டாக்டர் எதுக்குன்னு நான் தான் வேண்டாம் சொல்லிட்டேன். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். ஷர்மிலி, நீயாவது டாக்டர் வர வச்சு மருந்து வாங்கி கொடுக்க வேண்டாம்? மழையில நனைஞ்சா என்னெல்லாமோ வியாதி வரும். ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணுமா? அந்த ஷர்மிலிக்கு என்ன தெரியும்? அவரை கண்டா ஈன்னு இனிப்பா. கஷாயம் போட்டு கொடுத்தா எப்பேற்பட்ட குளிர்ஜரமும் இருந்த இடம் தெரியாம பறந்துரும். அது அந்த ஷர்மிலுக்கு தெரியுமா? அவர் மேல உரசிக்கிட்டு பல்ல காட்டதான் தெரியும். இதோட அருமை இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை மாதிரி பேண்ட போட்டுட்டு சுத்த தெரியும். என்னது கையில? கஷாயம். எதுக்கு? இத குடிச்சா ஜரம் பஞ்சா பறந்து போயிடும். சரியான பட்டிக்காடு. 20th செஞ்சுரியில இன்னும் கஷாயம் வைக்கிற புத்தி போகல. அது கொண்டு போய் சாக்கடையில கொட்டு. நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியாச்சு, அவர்தான் விக்ஸ் தேய்க்க சொன்னாரு. நீ தள்ளுடி, அவருக்கு நான் விக்ஸ் தேய்ச்சி விடுறேன். நீ யாரை தேய்க்கிறதுக்கு? நான் தான் அவருக்கு விக்ஸ் தேய்ப்பேன். என்னடி சொன்ன? நான் யாரா? ஆமா ஆமா, நான் அவரோட காதலி. புரியாம பேசாத. அவர் என்னதான் காதலிக்கிறாரு. இடையில வந்தவன் நீ எனக்கு சக்கலத்தை வரியா? எங்கிருந்தோ வந்தவன் நீ எனக்கு சக்கலத்தை வரியா? என்ன தைரியம் தான் முடிய பிடிச்சு இழுப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் தலைமுடி பிடிச்சு இழுப்ப? முடியாது. இப்ப நீ விட போறியா இல்லையா? முடியாது முடியாது. விடு. விட முடியாது. என்ன மரியாதையா சொல்ற? விடு. வேண்டாம், இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். விடு. முடியாது. போன போட்டு விட்டு ரொம்ப தான் மேல போறியா? விடு. எவ்வளவு தைரியம் இருக்கும்? விடு. விடு. ஏய், விட போறியா இல்லையா நீ? விடு சொல்றேன். என்ன கலாட்டா? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? ஆமா. உங்க மனசுல யார் இருக்கா? அவளா நானா? ஷர்மிலியா நானா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீதான். என்ன வேப்பில வந்திருக்கிறியா? அந்த மருந்தெல்லாம் சரிப்பட்டு வராது, எடுத்துட்டு போன்னு சொன்னல. இன்னும் ஏன் நிக்கிற? போ.
மைனா, மழையில் நனையாத, இங்க வா. மழையில் நனைஞ்சு முரளிக்கு ஜுரம் வந்தது பார்த்தாதா? நீயும் ஜுரத்துல படுக்கணும்னு ஆசையா? ஆமா, அவருக்கு பணிவிட செய்யத்தான் முடியல. நீ குறுக்க நிக்கிற. அவர் படுற கஷ்டத்தையாவது நானும் அனுபவிக்கிறேன். அதை உன்னால தடுக்க முடியாதுல்ல? என்ன மைனா அது சின்ன குழந்தை மாதிரி? வா, இப்ப புறப்படுதா இல்லையா? வா. மைனா, மைனா, தலைமுறை கேட்கும் காதலின் சங்கீதம், காற்றிலும் கேட்கும் கடலிலும் கேட்கும் எங்களின் ராகம், வேதம் காதல் வேதம். சுகங்களை இன்று அளக்கலாம், நம்மை மறக்கலாம். பூலோகம் மேலாக நான் பார்க்கிறேன். வேதம் காதல் வேதம். ஆயிரம் தலைமுறை கேட்கும் காதலின் சங்கீதம், காற்றிலும் கேட்கும் கடலிலும் கேட்கும் எங்களின் ராகம், வேதம் காதல் வேதம். மலரேது உந்தன் உடலேது நெஞ்சம் மயங்குது, பெண்ணுக்குள் சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன். சங்கம நேரம் மங்கள மேளம் எங்கிலும் கேட்கும், வேதம் காதல் வேதம். ஆயிரம் தலைமுறை கேட்கும் காதலின் சங்கீதம், காற்றிலும் கேட்கும் கடலிலும் கேட்கும் எங்களின் ராகம்,
இந்த கஞ்சியை குடி. வேண்டாம். வேண்டானே எப்படி? டாக்டர் குடிக்க சொல்லிருக்காரு. பிடிவாதம் பிடிக்காம குடி. எனக்கு பசிக்கல. வேண்டான விட. இப்ப குடிக்க போறியா இல்லையா? முடியாது, முடியாது. ஷர்மிளை, அதை இங்க கூட நான் கொடுக்குறேன். அரே, வயதை காய போட்டா உடம்பு டயர்ட் ஆயிடும். கொஞ்சமாவது குடி. கம் ஆன். ஏன் 2 பேரும் விலகி இருக்கீங்க? சண்டையா? சேர்ந்து இருந்தா தான் அழகா இருக்கும். ஆசையை பாரு. நீ இங்க இருக்க கூடாது. நீ தான் இங்க இருக்கணும். நீ போ மேல. சுலோச்சனா, சரியான இடிச்சு வாய்டி நீ. அட்சய பாத்திரத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு பட்னி கடந்து செத்தாளா ஒரு இளவரசி. அது மாதிரி காத்திருந்த உன் காதலனை நேத்து வந்தவன் தட்டிட்டு போற. நீ மூக்க போற. பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதை. விட மாட்டேன். இப்பவே போறேன். எவ்வளவு நேரம் கையை நீட்டுக்கு முரளி. ஸ்வீட் நல்லா இருக்கா? இந்த என் அன்புக்கு இவ்வளவுதான் விலையா? இந்த மூஞ்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு லட்சணத்துக்கு இதுவே அதிகம். உங்க மைனாவுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். பாத்து கொத்திர போது. ஏய் மைனா, இந்தா. ஏ, நீ பொம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறேன். வரக்கூடாத சந்தேகம். சிரிக்காதே. இந்த பச்சை சிரிப்பு தானே வேண்டாங்கிறது. பொண்ணா பிறந்தவளுக்கு அடக்கம் ஒடக்கம் இதெல்லாம் வேணாம். வடநாட்டுல பிறந்தா என்ன, வெளிநாட்டுல பிறந்தா என்ன, எங்க பிறந்தாலும் அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அதேதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை கிட்ட 4 அடி தள்ளி நின்னு பேசணும், பழகணும். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சா? என்னென்ன நடக்குதுன்னு நானும் என் கண்ணால பாத்துட்டு தானே வரேன். சரி, அது போகட்டும். கொஞ்சம் முன்ன அவர் கையில ஏதோ மந்திரிச்ச கயிறு மாதிரி உனக்கு கட்டினியே, அது என்ன? அது ரக்ஷா. இப்படி இந்தியில பேசி தப்பிச்சலாம் நினைக்காது. தமிழ்ல சொல்லு. அத கையில கட்டினா அவரை நான் சகோதரனா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவரும் என்ன சகோதரியை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ரக்ஷா பந்தன் டே. இத வடநாட்டுல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இதுக்காகத்தான் முரளியை நான் இத்தனை நாள் தங்க வச்சேன். மைனா, என்ன? ஷர்மிளி, என்ன மன்னிச்சிரு. நீ அவர்கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டல. அந்த ரக்ஷைய பொண்ணுக்கு பொண்ணு கட்டி சகோதரியா ஏத்துக்கிற வழக்கம் இல்லையா? இல்லையே. ஏன் கேக்குற? அது என் கையில கட்டி என்ன நீ சகோதரியா ஏத்துக்கணும். ஷர்மிளி, ரசம் A1. சமையல்காரி விரலுக்கு 1/2 பவுன்ல மோதிரம் செஞ்சு போடலாம். 1/2 பவுன் மோதிரத்தை சமையல்காரிக்கு போடாதீங்க, உங்க மைனாவுக்கு போடுங்க. மைனாவுக்கா? இன்னைக்கு இவதான் சமையல். ஏய், நீ பண்ண? ஏய், விரல் அளவு கொடு, மோதிரம் செஞ்சு போடணும். மோதிரம் கிடைக்குதுன்னு கட்ட விரல நீட்டாத, சுண்டு விரல நீட்டு. போதுமா?
பச்சை இலையில இவ சாப்பிடுற அளவுக்கு காதல் முத்தி போச்சா? இத்தனை நாளா மறைச்சவ இன்னைக்கு கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டா. ஏய், என்ன இது? ஓஹோ, அப்படியா விஷயம்? முரளி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இருக்கட்டும், இப்பவே போய் கேட்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதுவா, இது ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணத்தப்ப தெரியட்டும்னு அவர் நினைக்கிறாரு. ஓஹோ, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? பொழைச்சு போகட்டும். பாய். அப்பா, அந்த பொண்ணுதான். பொருத்தமான ஜோடிதான். முரளி, நீ பொல்லாத திருட்டு பையன். ஏன் அங்கிள் உங்க பொடி டப்பாவை காணுமா? அது சில்வரா இருந்தாலும் எவனா திருடுவான். ஆஃப்டர் ஆல் தகரம் எவன் திருடுவான்? இத பாரு, அதை இதை சொல்லி எங்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காத. நான் எதையும் மறைக்கிறதும் இல்ல, ஒளிக்கிறதும் இல்ல. ஐ ஹேவ் an open heart. நீ பாருங்க, பனியன் கூட போடல. இத பாரு, இந்த ஜோக்கை எல்லாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, அவ ரசிப்பா. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொன்னியா? ஓ, அதுவா? நிச்சயமான உடனே சொல்லான்னு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க வேணா. அப்படியே பண்ணாலும் உங்க பொண்ணுதான் விட்டுருவாளா? முதல் பத்திரிக்கை எங்களுக்கு தான் அனுப்பணும். ஃப்ரெஷ்ஷா, மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த தொட்டாசினி கிட்ட சொல்லி வை, அவ அனுப்பி வைப்பா. என்ன நான் சொல்றது? ஏய், அதுக்கு அழுகுறாரு. அப்பா சிரிச்சிட்டா. மழை வர போகுது, அழறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். வா. பூலோகம் பார்த்து கத்தாத வரேன். பூலோகம் பூலோகம் கை பிரபல எலும்பு நிபுணர் ஏகாம்பரன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. நான் தான். இவங்க வந்து உங்க அம்மாவா? இல்ல, இவங்க கிட்ட நான் ஹஸ்பண்டா வேலை பார்க்கறேன். பை த பை, டாக்டர்னு சொல்றாரு, இவங்க உடம்புக்கு மருந்து குடுக்கலன்னு கேக்குறீங்களா? நான் கேட்கலையே. பை த பை, இவங்க உங்க ஒய்ஃபா? ஹனிமூன் போறீங்களா? யோ, உனக்கு எங்க கதை தானே வேணும்? சொல்றேன். பை த பை, தூங்கிட்டீங்களா? யோ, நான் யாரு, இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வரோம், எங்க போறோம் எல்லாம் சொல்லியாச்சுல. பேசாம போய் உட்காரி. போய் குட் நைட் சார். போய் உட்கார். பை த பை, அவங்களையும் தூங்க சொல்லுங்களேன். இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண எலும்பு உடைச்சு இன்ஜின்ல போட்டுருவேன். இது டீசல் இன்ஜின் ஆச்சு. குட் நைட் சார். அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கிறேன். பூலோகம் ஸ்டேஷன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணு. பை த பை, ஏன் சார் இந்த பொண்ணுக்கு தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே? பேசாம என் கூட அனுப்புங்களேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என் பொண்டாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? ஏய், பாரு, முடிவு செய்ய வேண்டியது அவங்க கிட்டே கேட்டுக்கோ. பை த பை, கொன்னுடுவேன். நம்ம ஊரு. அப்பா, தம்பி இங்க இருக்காரு. இத அழைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல தூக்கம் போல இருக்கு. தம்பி தம்பி. ஓ, புரோக்கரா? ஆமா தம்பி, ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. என்ன தம்பி தேடுறீங்க? இல்ல, கூட ஒருத்தர் வந்தாரு, காணோம். அவர் போன ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பாரு. நம்ம ஊர் வந்துருச்சு, இறங்க தம்பி, இறங்க. பாத்து இறங்க, பொட்டி கொடுங்க. இவர்தான் பொண்ணுக்கு ஃபாதர். வணக்கம், வாங்க போலாம், வாங்க. அவர் காணுமே, எங்க போயிட்டாரு?
உங்க அக்கா இப்படி ஓடி போவான்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம பரம்பரையிலேயே இப்படி நடந்ததில்ல. இப்போ பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட நான் என்னடி சொல்லுவேன்? என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா உத்தரத்துல கைத்த போட்டு தூக்கு மாட்டிக்கு போயிட்டாரு. அவரை சமாதானம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகே ஓகே, அழாத. கண்ணீர் ஸ்டாக் தீந்துற போகுது. இந்தா தொடச்சுக்க. ஏண்டி உனக்கு தமாஷா இருக்கா? சரி, என்ன பண்ண சொல்ற? மஞ்சு, இப்ப நீ நினைச்சாதா இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த முடியுமா? எப்படி? வழி சொல்லு. மஞ்சு, மாப்பிள்ளை வீட்டுல யாருமே பொண்ணு பார்க்கல. அதனால உங்க அக்காவோட இடத்துல நீ இருந்தா குழப்பமெல்லாம் தீந்துடும். ஓ, திஸ் இஸ் 420 ஆள் மாறாட்டம். ஏமா, அடுப்பங்கரையில இருக்கிற உனக்கு எப்படிமா இந்த ஐடியா எல்லாம் வந்தது? உங்க அப்பா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அம்மா மஞ்சு, என் கண்ணு இல்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரின்னு சொல்லுமா. என்ன விளையாடுறியா? இதுக்குதான் படிச்சுக்கிட்டு இருந்த என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மாப்பிள்ளை மிலிட்டரியில உத்தியோகம் பாக்குறாரா, பெரிய இடம். அந்த மிலிட்டரிக்கார வரட்டும், பாக்குறேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன். சரிம்மா. பட் பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாது. அக்கா ஓடி போயிட்டா நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லார் முன்னாலேயும் விஷயத்தை போட்டு உடைச்சிடுவேன். எப்படியோ நீ இந்த அளவுக்கு சம்மதிச்சு எனக்கு அதுவே போதும். இந்தம்மா புடவை கட்டிக்க. என்ன விசிலு? அடிக்கடி வாத்தியார் படம் பார்த்து பழக்கம் போல இருக்கு. ஏங்க போ போ பொண்ண சீக்கிரம் வர சொல்லுங்க. வர சொல்றேன். சம்பூர்ணம், பொண்ணு அடிச்சுட்டு வா. பொண்ணை பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. தண்ணிய குடிச்சா துண்ட வழியா போறது எக்ஸ்ரே எடுத்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும். மஞ்சு வாமா. மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு போய் கொடு. எடுத்துக்கிட்டு போ. ஓ, ஹலோ. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். சொக்கலிங்கா, சவுத்தகனி சவுத்தகனி சவுத்தகனி. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, திடீர்னு வரோம். நீங்க உட்காருங்க. சவுத்தகனி சவுத்தகனி சவுத்தகனி, தள்ளி தள்ளிமா. சௌதகனி, என்ன சொல்லிட்டு பொண்ணை பார்த்ததும் நீங்க மயக்கம் போட்டு வேண்டீங்க? தம்பி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. நாங்க டாக்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அதுக்குள்ள மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தூரம் ட்ரெயின்ல வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. மஞ்சு, மாப்பிள்ளை மாடி ரூம் கழிச்சிட்டு போமா. போ 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 போ. வாங்க. பரவாயில்ல மாமா, நானே போய்க்கிறேன். மாமா, தம்பி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதை விட முக்கியமான சமாச்சாரம் வெளியே பேசுவோம். அடியே மஞ்சு, மாப்பிள்ளை ரொம்ப புத்திசாலிடி. எதை வச்சு சொல்ற? உன்னை அவருக்கு பிடிச்சு போன விஷயத்த எவ்வளவு நாசூக்கா சொன்னார் தெரியுமா? எப்படி சொன்னாரு? பரவாயில்ல மாமான்னு உங்க அப்பாவை பார்த்து சொன்னாரு. அதுக்கு என்னடி அர்த்தம்? காலை அசைஞ்சா போதும், அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவியே. அது போகட்டும், உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? ஆள் அழகா இருக்காரு, அது மட்டும் போதுமா? புத்திசாலியாவும் இருக்காரு. அழகும் புத்திசாலித்தனமும் இருந்தா போதுமா? மனசுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என் முடிவை சொல்றேன். 500 ரூபா இருக்கு. காத்து பத்தாது. என்னையா சொல்றேன்? இது ஆள் மாறாட்ட கேஸ். 7 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபான்னா கூட 700 ரூபா ஆச்சு. அதுக்கு வா வா வட்டி என்ன ஆச்சு? 750. இப்பவும் காத்து பத்தல. 1000. இப்ப காத்து வருதையா? லேசா வருது. பரவாயில்ல. இந்த பாருங்க, இந்த பணத்துக்காகத்தான் நான் உதவி செய்யறேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க முகத்துக்கும் குணத்துக்காக தான் நான் உதவி செய்யறேன். ஏன்னா நான் நாணயஸ்தேன். தம்பி, தம்பி, ஏன் தம்பி தூங்கல? தூக்கம் வரல. ஏன்?
இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியலையே. தம்பி எதை சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஆபத்துல இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினேன். அவளை கூடவே கூட்டிட்டு வந்தேன். ட்ரெயின்ல வரப்போ வீட்டு வேலைக்கு வான்னு அவளை ஒருத்தர் கூப்பிட்டாரு. அடுத்த ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். சோத்துக்கு வழி கிடைச்ச உடனே சொல்லிக்காம ஓடி இருப்பான். போறவ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிட்டா. நன்றி கட்ட உலகம் தம்பி. நீங்க தூங்குங்க. என்ன மஞ்சு, மாப்பிள்ள எப்படி? 100% ஓகேமா. ஐயா கைய குடியா. அடாடாடாடா. யோ, இத்தனை வருஷமா இந்த கிராமத்து ஜனங்களை கொடுமைப்படுத்தின அந்த படுவாய் பசங்களே தம்பி ஒரு நிமிஷத்துல அடிச்சு தோச்சிருச்சு. மாப்பிள்ள உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இனிமே கனவுல கூட இந்த கிராமத்தை பத்தி நினைக்க மாட்டானுங்க இந்த பசங்க. தம்பி நீங்க மீட்டு கொடுத்தது நகை இல்ல தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கை. நீங்க தெய்வம் தம்பி, தெய்வம். யார் தெரியுமில்ல? என் மாப்பிள்ள. முரளி வயது பருவத்தின் நிலவு, 18 வயது பருவத்தின் நிலவு திருநாள் தேடுதே. இளமையின் வேகம் வருகிற நேரம் இதயம் பாடுதே. என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே. வா மங்கை உந்தன் நாணம் தீர மலர் கோடி தந்தேன். இளங்காதல் வானில் நீந்த ரதங்கொண்டு வந்தேன். இரவுகள் திண்டாடுமே, இரவுகள் திண்டாடுமே. என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே. வா தென்றல் தேடும் பூவை போலே உன்னை தேடி வந்தேன். கண்ணே உன்னை காணும் போது சொர்க்கம் ஒன்று கண்டேன். உந்தன் தோளில் ஆடும் சோலை
தனியுடல் ஒன்றாகட்டும். என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா. 18 வயது பருவத்தின் நிலவு, 18 வயது பருவத்தின் நிலவு திருநாள் தேடுதே. இளமையின் வேகம் வருகிற நேரம் இதயம் பாடுதே. என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா. உங்க பொண்ணு மஞ்சுவே என் மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்க. சந்தோஷம் சம்பந்தி. கையோட கையா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லுங்க. ஐயரே, ஒரு நல்ல நாளா பாருங்க. பேஷா பாத்துருவோம். ஒரு சின்ன விண்ணப்பம். என் பொண்ணோட கல்யாணத்தை பட்டணத்திலே நடத்தலாம்னு நினைக்கிறேன். பெருசா செலவு பண்ணி பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நடத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டா நடத்திட வேண்டியதுதானே. நம்ம சீஷ் மகாலே வச்சுப்போம். என்ன ஆனை மேலதானே ஊர்வலம் வச்சுக்கணுங்கிறீங்க? இல்ல, பூனை குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன, நோ அப்செஷன். நான்சென்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க 15 நாளைக்கு முன்னாலேயே புறப்பட்டு பட்டணத்துக்கு போயிடுவோம். வாஸ்தவம் தான் சம்பந்தி. பட்டணத்துல எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்கு என்னங்க ஐயாவோட ஒரு பங்களாவே கா 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 இரியா காலியா இருக்குங்கிறாரு. இவர் ஒருத்தர் நடு. என்னம்மா, பையன் சரி கூட ஆடுற? ஏன் இப்படி ஓடுற? டேய், இது வேற. ஏன்டா பொம்பளை மேல மோதுற? அட தெரியாம வந்து மோதிட்டமா. என்னது, ரொம்ப அலட்டிக்கிறேனா? ஏன்டா செய்யறதையும் செஞ்சுட்டு கேட்ட அலட்டிக்கிறேன் சொல்ற? ஏன்டா அந்த பொண்ணை துரத்துற? அது என் முறை பொண்ணுமா. முறைக்கிறேனா? அப்படித்தான்டா முறைப்பேன். தெருவுல போற பொண்ணை துரத்துனா அப்படித்தான் முறைப்பேன். சரியான செவிடுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்டா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்ன பார்த்து செவிடுங்கிறியா நீ? இது மட்டும் காதல விழுதா? எல்லாமே எனக்கு காதல விழுகுண்டா. அப்பப்ப மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ் கூப்பிட்டு முட்டிக்கு முட்டி அடிக்க சொல்லுவேன். போட அங்கங்க இந்த பக்கம் போடா. அட போறமா ஐயா. போடாங்கற. என்னடா முறைக்கிற? புளிய தோண்டிடுவேன். போரிக்கு பயலுக பொண்ணுகளை தனியா ரோட்ல நடக்க விட மாட்டானுங்களே. இந்த மாதிரி பயலுகளை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு மிஷின் கண்ணால சுடணும். நீயா? அவன் போயிட்டான், நீ பயப்படாம போ. போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லம்மா. நான் ஒரு அனாதை. உங்க காலை பிடிச்ச கெஞ்ச கேட்டுக்கிறேன். என்ன காப்பாத்துங்கம்மா. அனாதேங்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். நான் யார் தெரியுமா? ரிட்டையர்டு மிலிட்டரி மேஜரோட பொண்டாட்டி, மிலிட்டரி கேப்டன் முரளியோட அம்மா. முரளியா? இவரா? ஆமா. இவன் உனக்கு எப்படி தெரியும்? படவா ராஸ்கல். bloody nonsense. என்ன ஏங்க திட்டுறீங்க? உன்னை தட்டல, உன் பையனை தட்டுறேன். மிலிட்டரி கடிச்சு கண்ணை தூக்கலாம்னாக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறான். நான்சென்ஸ். ஏங்க, ஒருவேளை நம்ம பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பானோ? சே சே, என் புள்ள அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். புள்ள மேல எவ்வளவு நம்பிக்கை. நான்சென்ஸ். அவன் தான் கையங்களவும் அப்படி விட்டு நிக்கிறானே. என்னங்கிறீங்க? புள்ளைய கேக்குறேங்கிறீங்களா? வேண்டாங்க, நீங்க ரொம்ப கோவமா திட்டுவீங்க. நானே அவனை பக்குவமா கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், என்ன பக்குவமா கேக்குறது? நான்சென்ஸ். நீ பேசாம இரு, நானே கேக்குறேன். அப்பதான் உண்மை வெளிவரும். என்னங்கிறீங்க? நீ வாய மூடிட்டு இருங்கிற. bloody nonsense. முரளி. கேப்டன் முரளி ரிப்போர்ட்டிங் டு மேஜர். டாட். அம்மா, என்னம்மா? முரளி. நான்டா.
ஜோக்கெல்லாம் வேண்டாம். நான்சென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். எஸ் டாட். நீ கேம்பில் இருந்து வரும்போது உன்னோட என்னென்ன கொண்டு வந்த? திங்ஸ். ஒன்லி திங்ஸ்? எஸ் டாட். எனிதிங் எல்ஸ்? நதிங் எல்ஸ். ஆர் யூ ஷுவர்? ஷுவர் டாட். I see. Bloody nonsense. What is this thing? சிரிக்காதே. Bloody nonsense. என்னங்க சிரிக்கிறது கூட தப்பா? அதானே. வாய மூடு. சிரிக்கிறது தப்பு இல்ல, சிரிக்கிற நேரம் தான் தப்பு. மைனா, நீ உள்ள போ. மைனாவா? அது வேற வழி இல்லாம இந்த பேரை நான் வச்சேன். டாட், இவ ஒரு அனாதை. ஒரு முரணை இவள துரத்திக்கிட்டு வந்தான். அவங்கிட்ட இருந்து இவள நான் காப்பாத்தினேன். எங்க தனியா விட்டா திரும்ப அவங்கிட்ட மாட்டிக்கோலன்னு பயந்து ட்ரெயின்ல என் கூட கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு காணா போயிட்டா. இங்க எப்படி வந்தா? டாட், அந்த பொண்ணை பத்தின விவரம் தெரியற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டுமே ப்ளீஸ் டாட். ஓகே மை சன். தேங்க்யூ மேஜர். தட்ஸ் ஆல் ரைட் கேப்டன். என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லையே? இல்ல. ஏன் கத்துறீங்க? இல்ல. பாத்தீங்களா, என் புள்ளைய பத்தி சந்தேகப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு யாரா? அப்புறமா ஆ. விசாரிச்சு சொல்றேன். என்ன எழுதி காட்டிட்டு போறாரு? பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு போல இருக்கு. மா, இந்தப்பா பாலு. அது இருக்கட்டும். தலைகாணில யார் பின்னல் போட்டது? சக்கரை தானே போட்டிருக்கேன்ப்பா. ஆ. இது யார் போட்டது? உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாத. என்ன பார்த்து இது ஏயா பியான்னு கேக்குற? ஐயோ, என்ன? அப்பா கிட்ட சொல்லி முதல்ல ஒரு லவுட் ஸ்பீக்கர் வாங்கணும். இங்க வாங்க. தலைகாணில பின்னல் யார் போட்டது? தலைகாணியில யார் பின்னல் போட்டதுன்னு கேக்குறியா? இத முதல்ல விவரமா கேட்க கூடாது. நீங்க போட்டீங்களா? நான் போடலடா, அந்த மைனா தான் போட்டா. மைனா? மைனா வாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? இங்க வா. அம்மா, இதுவும் வேலை தானே? ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் படிச்ச உனக்கே அர்த்தம் தெரியல, அவளை போய் கேக்குறியாடா? கொஞ்சம் சும்மா இருக்குமா. இது என்ன? ஸ்வீட் ட்ரீம்ஸ். தப்பு தப்பா போட்டிருக்க. ஈக்கு பதிலா ஏ போட்டிருக்க. ஒரே ஒரு எழுத்து தானே மாறி போச்சு. வீடே கழுது. அர்த்தமே மாறி போச்சுமா. அப்படி என்னடா பெருசா அர்த்தம் மாறி போச்சு? ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா இனிய கனவுகள், ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வேர்வை கனவுகள். அதுவும் கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்? இப்ப வெயில் காலம், அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஃபேன் இல்லாம தூங்கி பாரு, வேர்வையோட தான் கனவு வரும். என்ன என்ன சிரிப்பு? காதை கொண்ட குனி. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன வீட்டு வேலையே செய்ய விடுறதில்ல, எல்லாம் அவதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கெடுத்துறாத. இந்த பாலக்குடி. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாராட்ட காணும், பின்னல்ல ஈய காணும், எறும்ப காணும் குதிக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிற? கொஞ்சம் புரியும்படியா பேசு. புரியும்படியா தானே? நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்து பேசுறேன். உங்ககிட்ட பெரிய விஷயம் பேசணும். பெரிய விஷயம் என்னவ? வாயா செவத்தக்கனி. நான் நமஸ்காரம். நானே சொல்லிட்டேன், உனக்கு ஒரு நமஸ்காரம் மிச்சம். உட்காரு. என்ன இப்படி வந்திருக்க? உட்காரியா? ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி கா கா கா. உன் பொண்டாட்டிக்கு காக்கா வலிப்பா? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். அதனால ஐயாவை பார்த்து கமிஷன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஐயா வந்துருவாரு. சித்திரை மாச கத்திரி வெயில் பத்திக்கிட்டு எரியுது. முன் கத்திரி. அடடே, இன்னைக்கு நம்ம வீட்டுல கத்திரிக்காய் சாம்பார் தான். எப்படி கண்டுபிடிச்ச? வாசனை மூக்க தொலைக்குது இல்ல. அம்மா கை சமையல்லாம் சும்மாவா? பின்னி எடுத்துட மாட்டீங்க? குடிக்க தண்ணி வேணுமா? புரிஞ்சுக்கிட்டா சரி. மைனா, மைனா, நான் தான் கூப்பிடுறேன்ல. தரகருக்கு ஒரு கிளாஸ் மோர் கொண்டாமா. மோரை வாங்கி குடியா. ஏன் முழிக்கிற? என் மொழியே அப்படித்தான்.
அந்த பொண்ணு யாரு? மோரு புளிக்குதா? மோரு கொடுத்ததே அந்த பொண்ணு யாருன்னு. மூக்குத்தி வைரம். அந்த காலத்திலேயே எங்க அப்பா 5000 ரூபாய்க்கு வாங்கி போட்டாரு. டால் அடிக்குதுல்ல. அது சரி. இரு. மோர் கொடுத்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருங்கிறியா? பாவம் அனாதை. அனாதையா? சரி சரி. அனாதையோட சிரிப்புல ஆண்டவனை பாக்குறீங்க. அப்பா நாம பொழைச்சோம், நம்ம கமிஷனும் பொழைச்சது. என்னய்யா? ஒண்ணுமில்ல, முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும். வீட்டை விட்டு துரத்தணுமா? ஏன்? அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு பெரிய குழப்பமே உண்டாகும். என்ன குழப்பம்? தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது. வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தா வர சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் உண்டாகும். கொண்டாயா மோர, போயா வெளியே. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டா அந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாயா. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னியா? என்கிட்ட சொன்ன மாதிரி ஐயா கிட்ட சொன்ன. பிளடி நான்சென்ஸ். முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவாரியா. பாவம் ஐயா அனாதை பொண்ணு. இத பத்தி மூச்சு விட்டு ஐயா கிட்ட மூக்கே இருக்காது. சொக்கலிங்கா, ஐயோ சொக்கலிங்கா, ஐயோ. இங்கதான் இருக்க, உட்கார். உங்க பொண்ணு கல்யாணத்துல குழப்பமே ஏற்பட போகுதுங்க. குழப்பமா? குழப்பத்துக்கு யாரையா காரணம்? உங்க பொண்ணு சுலோச்சனாதான். அவதான் ஓடி போயிட்டாளே. ஓடி போனவ ஓடி வந்துட்டா. வந்துட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? உங்க சம்பந்தி வீட்டுல. அவ எப்படி அந்த வீட்டுக்கு போனா? அதானே குழப்பம். முரளிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உன் காதுல வெளிப்பட்ட இன்னும் என்ன தயக்கம்? ஒருவேளை உன்ன மாதிரியே முரளி தயங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? உன் காதல் சொல்லாத சொல், எழுதாத எழுத்து மாதிரி இல்லாம போயிடக்கூடாது. புரியுதா? யாரோ ஒருத்தி உன் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் காதல முரளி கிட்ட போய் சொல்லு. இப்போ இப்பவே போறேன். நில்லு. அப்பா, அப்பா, நீங்களா? நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்த? மிலிட்டரிக்காரரை கட்டிக்க பயந்தே இல்ல. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாறைக்குள்ள தங்கம் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள தங்கமான மனசும் இருக்குப்பா. அத உணர்ந்துதான் நான் ஒரு மிலிட்டரிக்காரரை காதலிக்கிறேன். அவரு இந்த வீட்டுலதான் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்கப்பா. என்னப்பா ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? சுலோச்சனா, அவரை நீ மறக்கணும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண வைப்பீங்க நினைச்சு மறந்துடன்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு மஞ்சுவை நிச்சயம் பண்ணியாச்சு. அவருக்கு மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறந்துடு. அவரை நீ மறக்கணும். அவரை நீ மறக்கணும். அப்படின்னா என் வாழ்க்கை என்னைக்கு வீட்டுப்படிய தாண்டினியோ அன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. என் குடும்பத்தோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனவனே உன் தங்கச்சி அதை காப்பாத்திட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்து போயிட்டவ. எனக்கு மஞ்சுன்னு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு என் சம்பந்தி கிட்ட போய் சொல்லியிருக்க, தெரியுதா? அதனால கேட்டுக்கோ, நான் சாகுற வரைக்கும் நீ என் பொண்ணுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. இது என் மேல ஆட.
செஞ்ச உன் தண்டனை அனுபவிச்சு தாக்கணும். அன்னைக்கு வார்த்தை மீறின, இன்னைக்கு ஆணையை மீற மாட்டேன்னு நம்புறேன். உன்னால உன் தங்கச்சி மஞ்சுவோட கல்யாணம் நிக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட மூத்த பொண்ணு ஓடி போயிட்டவங்கிற கெட்ட பேரு எனக்கு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனா 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 அம்மா, டிஃபன் எடுத்து வைக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னேன். டிஃபனையும் காணோம், ரகசியத்தையும் காணோம். நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு தலையணையில போட்டது தப்புதாங்க. எனக்கு அது அப்ப புரியல, ஆனா இப்பதான் புரியுது. தெருவை அடைச்சு கோலம் போட்டு பார்க்க ஆசைப்பட்டேன். புள்ளி வைக்கும் போது பெரிய மழை வந்துருச்சு. என்ன மழை வருதுன்னு அழுதுட்டு போற? ஒண்ணும். நீங்க யாரு? நான் மஞ்சு பேசுறேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இது மேஜர் வீடு தானே? ஆமா, நான் அந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. நீங்க யாரு? நான் என்ன பதில காணோம்? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ, வேலைக்காரியா? வேற யாரையாவது பேச சொல்லு. யாருக்கு போன்? உங்களுக்கு தான். எனக்கா? யாரு? உங்க வருங்கால மனைவி. அதுக்கு நீயே அழற? இல்லையே, சமையல் கட்டல வெங்காயம் நறுக்குன, அதான். ஹலோ. மஞ்சு, how are you? கல்யாண புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது ரொம்ப பிரமாதம். எனக்கு பிடிச்ச கலரையே செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு பச்சை கலர் பிடிக்கும்னு தெரியுது. நான் அத சொல்லல. உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. So we are right partners. எதுக்கு சிரிக்கிற? நீ எழுதிருக்கியே, அத பார்த்து சிரிக்கிற. நீ எழுதி கொடுத்த மாதிரி தான் நான் பின்னிருக்கேன். ஒரு ஈய விட்டுட்டியே. விவரமா சொல்லுடி. ஈய விட்டுட்டேன், எறும்ப விட்டுட்டேங்கிறியே. அக்கா, நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு எழுதி கொடுத்தேன், நீ ஸ்வெட் ட்ரீம்ஸ்னு போட்டிருக்கியே. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா என்ன அர்த்தம்? இனிய கனவுகள். ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வியர்வை கனவுகள். அப்படின்னா நான் பின்னல் போட்டது கரெக்டா? எப்படி? நீ மட்டும் தனியா படுத்தா இனிய கனவுகள், புருஷன் கூட படுத்தா வியர்வை கனவுகள். ஓ, ஃபேண்டாஸ்டிக். அக்கா, நீ ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? ஓ, தப்பா போட்டிருக்கேன். நோ, சரியா தான் போட்டிருக்க. அது எப்படி? நீங்க தனியா தூங்கும் போது ஸ்வீட் ட்ரீம்ஸ், கல்யாணம் முடிஞ்சு நீங்களும் நானும் சேர்ந்து தூங்கும் போது ஸ்வெட் ட்ரீம்ஸ். Am I correct? அது கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இது யார் போட்டது? அத்தையா? அம்மா அடுப்பங்கரையோட சரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டு வேலைக்காரி போட்டாளா? வேலைக்காரியா? போன்ல அப்படிதானே சொன்னா. நோ நோ, அவ வேலைக்காரி இல்ல. அவளை நான் பார்க்கணுமே. எதுக்காக? இதுக்காக. ஓ, பார்க்கலாமே. மைனா, மைனா, கொஞ்சம் வெளியே வா. என்னோட எதிர்கால மனைவி உன்னை பார்க்கணுமா? மைனா, எங்க போயிட்டாவ? மைனா, வந்திருக்கிறவங்கள நீ பார்க்க வேண்டாமா? உள்ளே இருந்தா எப்படி? வெளியே வா. உன்னை ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. கூச்சமா இருக்கா? கூச்சப்படுற போல இருக்கு. ஏய், வெளியே வா. மைனா. அவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல. அவ கொஞ்சம் ஷை டைப். உங்க முன்னாடி வர வைக்கப்படலாம்.
பொண்ணுக்கு பொண்ணு என்ன வைக்கும்? நான் போய் பாக்குறேன். மைனா, மைனா. மஞ்சு, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போலிய. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்ச உங்க மனைவி, அது வரைக்கும் என் பொண்ணு தானே. நான் எதுலயும் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்குன்னு நினைக்கிறவன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. மணமகன் முரளி, மணமகள் மஞ்சு. மஞ்சுவா? இது நியாயமானு கேக்குறேன். என் புள்ள கல்யாண பத்திரிக்கை நமக்கு தெரிஞ்ச பிரஸ்ல தான் அடிச்சது. நல்லா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு அங்கேயே அடிக்க சொல்லுவோம். ஐயோ ஆண்டி, உங்க புள்ள எங்க? என் புள்ளைய கேக்குறியா? அடி போடி பைத்தியக்காரி, அதுக்கேண்டி இப்படி கத்துற? பின்னால பந்தாடுறான். முரளி. ஐயோ, இவவே நீங்க வந்துட்டாலே. என்ன சொல்லி? முரளி, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட சண்டை போடணும் வந்து. அப்புறம் பேசிக்கலாம். நீ இங்கே இருக்க. முரளி, நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயோ, முதல்ல உள்ள வா. அப்புறமா பேசிக்கலாம். நீ வா. சும்மா இரு. வா ஷர்மிலி. ஏப்பா, ஷர்மிலி ஏதோ கோவமா பேசிட்டு போறாளே. அவ ஒரு மாதிரி இன்விடேஷனே நேர்ல குடுக்கலன்னு கோவமா இருக்கா. அவ முகத்தை பார்த்தா அந்த மாதிரி கோவமா தெரியலையே. அவ நேச்சரே அப்படிதான். நீங்க ஒண்ணு சீரியஸா எடுத்துக்க. என்னது? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? அடடா, அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சும்மா உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். என்னங்க கல்யாணம் அதுமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளை அனுப்பிடுங்க. முரளி, உங்க அம்மாவுக்கு நிதானமா சொல்லு. நானா தப்பிச்சுக்கிறேன். என்ன தந்தி எழுதி கொடுக்க போறீங்களா? நான் தந்தி அடிச்சிட்டு வந்துடுறேன். என் பேரையும் சேர்த்து கொடுங்க. அடாடா, ரொம்ப சீரியஸ் கேஸ் தான் போல இருக்கு. அதான் 2 பேரும் ஓடுறாங்க. அப்போ உங்க அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. இல்ல, என் தங்கச்சி எதையும் லேசில விரும்ப மாட்டா. விரும்பிட்டா அது அவளால இழக்கவே முடியாது. ரொம்ப பிடிவாதக்காரி. அப்படின்னா உன் தங்கச்சியோட பிடிவாதம் உன்னை பயமுறுத்தது. மொத்தத்துல நீ பயத்தினாலதான் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போற. இல்ல ஷர்மிலி, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. என் மேல உயிரையே வச்சிருக்கா. சுலோச்சனா, நீ முரளி மேல வச்சிருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னால எப்படி அவரை மறக்க முடியும்? காதல் தோல்வி அடைஞ்சா காதலிச்சவரை மறந்துடணும்னு யார் சொன்னது? அவரு என் இதயத்திலிருந்து யாராலையும் நீக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்ய போற? தண்ணியில மீன் அழுதா அந்த கண்ணீர் கடலோட கலந்துரும். யாருக்கும் தெரிய போறதில்ல. அது மாதிரி என் காதலும் கண்ணீரும் ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம். ஓ முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்ற கேட்டுக்க. உனக்கும் முரளிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்காம நான் போக மாட்டேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. உன் முயற்சி ஜெயிக்காது. ஜெயிச்சு காட்டு. மைனா, கீழே நம்ம விழுந்துருச்சு பாரு. இந்தா. இத உங்க கையால எடுத்து கொடுக்கணும் தானே நான் அப்படி செஞ்சேன். இது உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன என்ன அப்படி பாக்குற? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? என் உயிரே உங்ககிட்ட தானே இருக்கு. ஹலோ, இந்தா இந்தா. ஐயோ, கண்ணு முடிச்சிட்டு தூங்குறவர் வர.
மைனா, என்ன மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? ஒண்ணும் புரியலையே. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாப்பிள்ளை யாரு? நான்சென்ஸ். யார் மாப்பிள்ளைன்னு வாயை திறந்து சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர். அவரை உயிருக்கும் மேல காதலிச்சேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்ன மாதிரி பெண்களுக்கு காதலிக்க அவசரம், கல்யாணம் பண்ணிக்கும் அவசரம். இதுல ஆசீர்வாதம் வேற. நான்சென்ஸ். அம்மா, நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை மகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதா, மருமகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதானே புரியலம்மா. நல்லாரு. மைனா, 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 என்னங்க, என்னங்க, என்னங்க இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மைனா, நான் டாக்டருக்கு போன் பண்ணேன். மைனா, டாக்டர் எப்படி இருக்கு? இவங்க கடுமையான விஷம் சாப்பிட்டிருக்காங்க. நாங்க மாத்து மருந்து கொடுத்திருக்கோம். ஆனா மயக்கம் தெளிஞ்சாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அடி பாவி மவள, ப்ளீஸ் அழாதீங்க. இப்படி செஞ்சிட்டேம்மா. தயவு செஞ்சு உங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. சுலோச்சனா, ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த பெத்த பொண்ணையே பலி வாங்கிட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க கௌரவம் ரொம்ப காஸ்ட்லி சார். போங்க, போய் உங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ஒரு கண்ணை குத்தி குருடாக்கிட்டு இன்னொரு கண்ணுக்கு மை தடவி அழகு பாருங்க. குற்றவாளி நான் மட்டும் இல்லம்மா, அவளும் தான். வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தா எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்குமா? அன்னைக்கு படிய தாண்டனா அதுக்கு தண்டனையா இன்னைக்கு இடிய தாங்குறேன். விதியை நினைச்சு அழறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா, வழி தெரியல. ஷர்மிலி, என்னதெல்லாம்? புதைஞ்சு கிடந்த உண்மை. என்ன சொல்ற? மிலிட்டரி மேன்னா அவளுக்கு குழந்தையில இருந்தே பயம். ஒரு மிலிட்டரி மேன் அவளுக்கு மாப்பிள்ளைய பார்த்தப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க பயந்து அவ வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா. அப்படிப்பட்டவ ஒரு மிலிட்டரி மேன் கிட்டே தன்னோட மனசை பறி கொடுத்துட்டா. ஆச்சரியமா இருக்கு. யார் அந்த மிலிட்டரி மேன்? நீங்க தான். நீங்க பொண்ணு பார்க்க வந்தது சுலோச்சனாவதா? எனக்கு தெரியாம என்ன காதலிச்சாளா? ஒரு தலை காதல். இது ஒரு ஊமை காதல். அது எவ்வளவு உயர்ந்த காதல்னு சொல்ற கேளுங்க. ஜுரத்துல நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்து அவளால பொறுத்துக்க முடியல. அந்த வேதனையை தானும் அனுபவிக்கணும்னு மழையில நனைஞ்சு ஜுரத்தை வரவழைச்சுக்கிட்டா. நான் உங்ககிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் எங்க அவளுக்கு போட்டியா வந்துடுவேணுங்கிற பொறாமையில என் மேல எரிஞ்சு விழுந்தா. நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்துச்சு. முரளி, சுலோச்சனா உயிருக்கும் மேல உங்களை நேசிச்சா. ஆனா அதை உங்ககிட்ட வெளிப்படுத்ததா அவளுக்கு தைரியம் வரல. எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு துணிஞ்சு அவ வந்தப்போ பெத்த அப்பாவே அதுக்கு தடையா வந்து சேர்ந்தாரு. குடும்ப கௌரவத்தை காப்பாத்த மஞ்சுதா முரளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரு வற்புறுத்தினாரு. தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. முரளி, ஏன் மௌனமாயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, சுலோச்சனா மாதிரி ஒரு பொண்ண இப்படி ஒரு ஆழமான காதலை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. What a wonderful character she is.
முரளி, இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. அவ எனக்கு கடைசியா எழுதுறது. ஷர்மிலே, என் காதல் கற்பனை, கல்யாணமும் கற்பனை தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் நிஜம். அவர் மனைவிங்கிற எண்ணத்தோட சாகுறேனே, அதுதான் எனக்கு சுகம். இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் தங்கச்சியோட சந்தோஷமா அவரால் வாழ முடியாது. இந்த ரகசியத்தை நான் மண்ணுல போட்டு மூட போறேன். நீ நெஞ்சில போட்டு மூடி வை. இப்படிக்கு சுலோச்சனா முரளி. மைனா, 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 மைனா. நீதான் பொழைச்சுக்கிட்டியே, அதுக்காகத்தான் அழற. ஹலோ ஹலோ, என்ன நீ எதிர்பார்க்கல? ஆனா நான் உன்னை எப்போ நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நிழலை பார்த்து பயப்படுற குழந்தை இல்ல. அப்படியா? வர 24ஆம் தேதி பிரிகேடியர் விஸ்வநாத் ஒரு பாராட்டு விழாவில் கலந்துக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்காக உன்னை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்காங்க. Am I right? அது கவர்மெண்ட் சீக்ரெட். ஊர் சுத்துற பொறுக்கி உனக்கு எப்படி தெரியும்? அதான்டா பெரிய தம்பி. முரளி, பிரிகேடியர் என்ன டிஸ்மிஸ் பண்ணாரு, அவரை நான் இந்த உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் பண்ண போறேன். அதாவது பிரிகேடியர் விஸ்வநாத்தை சுட்டு கொல்ல போறேன். முடிஞ்சா தடுத்துக்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். வரியா? சேலஞ்ச். கிழிச்சு போட்ட வாழை நாறு மாதிரி தோண்டு போய் கிடக்குறாமா உங்க அக்கா. பாவம், பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. உனக்கு மாப்பிளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஷம் குடிச்சா. பாவி போட்டு செத்து போயிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பாளே. அவ வீட்டு அவளை சாக விடல. மஞ்சு, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன் கூட பிறந்தவளுக்காக நீ விட்டு கொடுக்கணுமா? நீ படிச்சவ, நிச்சயமா உன்னால மனசை மாத்திக்க முடியும். ஏமா, படிச்ச பொண்ணுக்கு ஒரு சட்டம், படிக்காத பொண்ணுக்கு ஒரு சட்டமா நினைக்கிறியா? மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. உன் அன்பை நான் குறை சொல்லல. கல்யாண ராசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நடக்கட்டுமே தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு அவரையே மானசீக கணவனா நினைச்சு தாலிய வேற கட்டிக்கிட்டாளே. மஞ்சு, நல்லா யோசனை பண்ணி பாருமா. இனிமே அவர் இல்லாம உங்க அக்காவால வாழ முடியுமா? சொல்லுமா.
என்னம்மா இது? இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. பதில் சொல்ல தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறேன். குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். கிருஷ்ண துலாபாரத்துல தங்கத்தையும் துளசியும் வச்சப்போ துளசி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ரெண்டுமே துளசியா இருக்குதே. ஆளுக்கு ஆளு இப்படி குழம்பி போய் நின்னா இதுக்கு முடிவுதான் என்ன? முரளி, கல்யாணம் பண்ணிக்க போற நீதான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு மருமகளா வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். மாப்பிள்ள, உங்க அப்பா சொல்றது உண்மைதான். முடிவை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம். தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. குழந்தைகள் தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பில் வரவேற்கிறேன். இப்போது பரிசளிப்பு தொடங்குகிறது. வள்ளியம்மை கல்லூரி முதல்வர் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். முதலாம் வகுப்பு ஆங்கிலத்தில் முதல் பரிசு வனஜா. முதலாம் வகுப்பு ஆங்கிலத்தில் இரண்டாம் பரிசு உமா மகேஸ்வரி. இரண்டாம் வகுப்பு தமிழில் முதல் பரிசு ஜெயசீலி. இரண்டாம் வகுப்பு கணிதத்தில் இரண்டாம் பரிசு ஹேமா. மூன்றாம் வகுப்பில் ஆங்கிலத்திலும் அறிவியலிலும் முதல் பரிசு பெற்ற மாணவி மணிமேகலைக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கப்படுகிறது. தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய மூன்றாம் வகுப்பு மாணவன் மனோஜ்குமாருக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. நான்காம் வகுப்பில் மாகாணத்திலேயே முதலாவதாக தேறிய மாணவன் அருண்குமாருக்கு தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஐந்தாம் வகுப்பில் சரித்திரத்திலும் புவியியலிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய மாணவி செல்வி இந்திராவுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. என்னப்பா, நான் தான் பெரிய தம்பி. சும்மா சொல்லக்கூடாது. உன் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா என்ன பிரயோஜனம்? நான் உள்ளதான் இருக்கேன். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க.
இப்போது நமது மதிப்பிற்குரிய விழா தலைவர் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி பேசுவார்கள். பெரியோர்களே, பேரன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, இன்றைய குழந்தைகள் நாளைய பெரியவர்கள். நாளைய சமுதாயம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் இன்றைய குழந்தைகள் நல்லவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். அவர்களை நல்லவர்களாக வளர்க்கும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக உன்னை தூக்கிட்டு வந்தானே எங்க அவன்? இந்த பக்கம் யாரோ பெரிய தம்பின்னு ஒருத்தர் சுலோச்சனாவை கடத்திட்டு போயிட்டா. இந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிரு. ஹரியா பெரிய தம்பி, come out you bastard. Come out. டேய் முரளி, நான் இங்க இருக்கேன்டா. என்ன மிலிட்டரியில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்ச, ஆனா என் லட்சியத்தை உன்னால டிஸ்மிஸ் பண்ண முடியாது. கொலவெறி பிடிச்ச மிருகத்துக்கு லட்சியம் ஒரு கேடா? ஏய் லீவ். ஒரு விஷயம் உனக்கு தெரியாதுடா, என்ன பார்த்தாலே வாந்தி எடுக்க வருதுன்னு ஆயிவோ. உன் கண்ணு முன்னாடி அவளுக்கு தாலி கட்டி இவளை வாந்தி எடுக்க வைக்கிறேன். நான் பெரிய தம்பி இல்ல. அது நடக்கும், நான் விட மாட்டேன். என் பிள்ளை நான் இந்த கோலத்திலயா பாக்கணும்? நான் அவன மனக்கோலத்துல முரளி. பரம்பரை பெருமைக்காக நம்ம புள்ளைய ராணுவத்துல சேர்த்தேன். அவன் சண்டையில செத்திருந்தாலும் பெருமையா இருந்திருக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நெருப்புல பொசுங்கிட்டானே. எதுக்குமே கலங்காத நீங்களே இப்படி இடிஞ்சு போய் நின்னா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்றது? வயசான காலத்துல இனிமே நமக்கு யாரு இருக்கா? யார் இருக்கான்னு கேட்காதீங்க. சுலோச்சனா இருக்கா. உங்க பொண்ணுக்கு பொண்ணா, புள்ளைக்கு புள்ளையா இருந்து உங்களை கவனிச்சுக்குவா. கவலைப்படாதீங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பைத்தியம், நம்ம முதலுக்கே மோசம் போய் நிக்கிறோம். நீ வட்டிக்கு ஆசைப்படுறியே. சர்மரி, யாருன்னு பாருமா. வாங்க. வணக்கம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சுலோச்சனாவை அழைச்சிக்கிட்டு இன்னைக்கே போலான்னு இருக்கோம். சுலோச்சனாவைமா கூட்டிட்டு போறீங்க? இது அவளுக்கு தெரியுமா? தெரியும். அவளும் தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னமோ சொன்னீங்க, சுலோச்சனா நம்மள தாங்குவான்னு. இப்ப என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியலைங்க. அது சரி, சொந்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ யாரு? யாரோ ஒருத்தி. போங்கம்மா, தாராளமா உங்க மகளை கூட்டிட்டு போங்க. அக்கா, அக்கா, சீக்கிரம் வா. அக்கா, இது என்ன கோலம்? விதவை கோலம். உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீ அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. ஊரே கூட்டினாங்களா? மேளம் கொட்டினாங்களா? மேடையில உட்கார்ந்தியா? இல்ல மாப்பிள்ளை தான் வந்தாரா? நீயே கட்டிக்கிட்டு தாலி, அது எப்படிமா கல்யாணம் ஆகும்? நானே கட்டிக்கிட்டாலும் தாலி தாலி தானே.
சத்தியமா தாலிதாம்மா? சரிம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. புறப்படுமா. இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரல. ஏண்டி? நான் இந்த வீட்டு மருமகளா வாழ முடிவு பண்ணிட்டேன். சீதைக்கு ராமன் இருக்கிற இடம்தான் அயோத்தி, எனக்கு அவர் இருந்த இடம்தான் அயோத்தி. அம்மாடி, அக்கா, உன் காதலை விட என் காதல் தான் உயர்ந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்ட. நான் முரளியோட வாழத்தான் துடிச்சேன், நீயோ வாழ்ந்தே முடிச்சிட்ட. உன் காதலுக்கு முன்னால நிச்சயமா நான் தோத்துட்டேன். சத்தியமா நீ ஜெயிச்சிட்ட. எல்லா விதத்திலையும் நீதான் அவரோட வாழ தகுந்தவ. வெல் செட். முரளி, வெல் செட். மாப்பிள்ள முரளி, உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன். முரளி, முரளி, என் புள்ள உயிரோட இருக்கு. முரளி, என் ராஜா, என் புள்ள உயிரோட இருக்கு. என்னங்க முரளி, ராஜா, என்னால நம்பவே முடியல. செத்தவன் பொழைச்சு வந்து நிக்கிறான். டாட், நான் செத்திருந்தா தானே மறுபடியும் போச்சு வரதுக்கு சும்மா டிஃபரெண்டா ஒரு டிராமா. என்ன டிராமாவா? என்னப்பா சொல்ற? எங்க எல்லாரையும் குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்றேன். எனக்கும் பெரிய தம்பிக்கும் சண்டை நடந்தப்ப ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் உயிரோட இருக்கும்போது தீராத பிரச்சனை நான் செத்த அப்புறம் தீரும்னு நம்பினேன். இதான் நடந்தது டாட். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்ல இருந்ததுனால செத்து போனது நான் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் மாறாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு மறைஞ்சிருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. இப்ப பிரச்சனை தீர்ந்து போச்சே.